இன்றைய ராசிபலன் 2025ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி விசுவா வசு வருடம் கார்த்திகை மாதம் 25ஆம் நாள் வியாழக்கிழமை. யாரை வழிபடலாம்? தட்சிணாமூர்த்திக்கு நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது. மேஷ ராசி நேயர்களே, புதுவிதமான இலக்குகள் பிறக்கும். உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் மேம்படும். அலுவலகத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும். ரிஷப ராசி நேயர்களே, அரசு காரியங்களில் இருந்த தடைகள் விலகும். கடன்களை தீர்ப்பதற்கான உதவிகள் கிடைக்கும். மனதளவில் இருந்த குழப்பங்கள் விலகும். மிதுன ராசி நேயர்களே, குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். வாகன மாற்றச் சிந்தனைகள் அதிகரிக்கும். வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். கடக ராசி நேயர்களே, ஆரோக்கியம் சீராக, ஆகாரத்தில் கவனம் வேண்டும். நெருங்கியவர்களால் அலைச்சல் ஏற்படும். திட்டமிட்ட பணிகளை மாற்றியமைப்பீர்கள். சிம்ம ராசி நேயர்களே, தாய் வழியில் அனுசரித்துச் செல்லவும், அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்ளவும், சுய தொழில் நிமித்தமான சிந்தனைகள் மேம்படும். கன்னி ராசி நேயர்களே, முன்பின் தெரியாதவர்கள் ஒத்துழைப்பாகச் செயல்படுவார்கள். வியாபாரத்தில் மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கும். அரசு காரியங்களில் அலைச்சல் ஏற்படும். துலா ராசி நேயர்களே, உடன்பிறப்புகள் உதவியாக இருப்பார்கள். சொத்து விற்பனையால் லாபம் கிடைக்கும். வியாபாரத்தில் புது முதலீடுகள் அதிகரிக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வீர்கள். அலுவலகத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும். தனுசு ராசி நேயர்களே, குடும்பத் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். முக்கிய முடிவுகளில் பொறுமை வேண்டும். வியாபாரத்தை விரிவு செய்வதில் ஆலோசனை வேண்டும். மகர ராசி நேயர்களே, அருகில் உள்ளவர்களை அனுசரித்துச் செல்லவும். குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். மனதில் இனம் தெரியாத குழப்பம் ஏற்படும். கும்பராசி நேயர்களே, எதிலும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். உயர் அதிகாரிகளிடத்தில் மதிப்புகள் உயரும். மீனராசி நேயர்களே, பிடித்தமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உடல் நலனில் கவனம் வேண்டும். பிடிவாத போக்கை குறைத்துக் கொள்ளவும். தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.